அழுத்துறோம். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல வந்து புளிச்செடி குடிச்சிட்டேங்க. இன்றைக்கி ஊருக்கு போனனால வந்து பூரி கிழங்கு வந்து வச்சுருந்தாங்கங்க. எனக்கு பூரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு பூரி பண்ணியிருந்தாங்கங்க. பூரி வந்து குட்டி குட்டி பூரியாக இருந்தாலும் 5 பூரி வச்சுக்கிட்டேங்க. தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் மசாலா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பூரிக்கு போய் யாராவது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்கன்னு. பட் அந்த மசாலாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்களேன், அவ்வளோ தேவ மதமாக இருக்கும். எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும். உங்களுக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும் சின்ன லைக் பண்ணுங்கள். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் தாங்க சாப்பாடு. காளான் பிரியாணி, காலிஃப்ளவர், வடை, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் அப்பளங்க. பிளேட்டை வந்து எங்கள் அக்கா பொண்ணு தாங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து சொல்ல சொன்னாங்க, அதனால் நான் சொல்லிட்டேங்க. நான் பெருசாக இந்த மாதிரிலாம் எனக்கு டெக்கரேட் பண்ணலாம் அவ்வளோவா தெரியாதுங்க. பட் அவங்க எதுவுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்பாங்க. எனக்காக அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம சந்தோஷங்கிறது பெரியசாக வேறு என்னென்னமோ நினைக்கிறோம். நம்ம சுற்றி வந்து நமக்காக ஒரு விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்து பார்த்து பண்ணுறப்போ வந்து அதுதாங்க நமக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருங்க. இதுதாங்க நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.